Good afternoon, everyone. Last session வந்து நம்ம ஸ்டாட்யூட்ஸ்ல அமெண்டிங் ஸ்டாட்யூட்ஸ், கோடிஃபையிங் ஸ்டாட்யூட்ஸ், கன்சாலிடேட்டிங் ஸ்டாட்யூட்ஸ் அப்படின்னா என்னன்னு பார்த்தோம். இப்போ இன்னைக்கு காலையில் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் டெல்லி யூனிவர்சிட்டியுடைய ஐஓஎஸ் மெட்டீரியல் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருப்பேன் வாட்ஸ்அப் குரூப்பில். ஸோ அது உங்களுக்கு ஓரளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேண்டேட்ரி அண்ட் டைரக்டரி எனாக்ட்மெண்ட்ஸ் அப்படிங்கிற டாபிக் பார்க்க போகிறோம். மேண்டேட்ரி அண்ட் டைரக்டரி எனாக்ட்மெண்ட்ஸ் ஆர் ஸ்டாட்யூட்ஸ். சரியா, நம்ம லாஸ்ட் கிளாஸ் பார்த்த பற்றி ஜஸ்ட் ஒரு ரீவைண்ட் பண்ணி பார்ப்போம். ஆக்ட் இல்லைன்னா ஸ்டாட்யூட் அப்படிங்கிறது கோடிஃபைடு லா, பேர் ஆக்ட் இருக்கு இல்லையா, இயற்றப்பட்ட சட்டங்கள். ஸோ அதில் ஒரு 3 டைப்ஸை பற்றி லாஸ்ட் கிளாஸ் பார்த்தோம். அதில் அந்த கன்சாலிடேட்டட் ஸ்டாட்யூட் வந்து சில ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கொஞ்சம் திருப்பி சொல்லணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. கன்சாலிடேட் ஸ்டாட்யூட்டுங்கிறது ஒன்றும் கிடையாது. ஒரு ஆக்டை கொண்டு வரும்போது ஏற்கனவே இருக்கக்கூடிய ஆக்டில் இருக்கக்கூடிய விஷயங்களை எடுத்துக்கிட்டு புதுசாக சில விஷயங்களை சேர்த்து எனாக்ட் பண்ணக்கூடிய எனாக்ட்மெண்ட்டுக்கு பேர் கன்சாலிடேட்டிங் ஸ்டாட்யூட் அப்படின்னு பேர். கிரிமினல் ப்ரொசீஜர் கோட் எப்படி ஆரம்பிக்கும்னா, an act to amend and consolidate the law relating to the criminal procedure அப்படின்னு ஆரம்பிக்கும். ஸோ கிரிமினல் ப்ரொசீஜர் கோட் இப்போ நம்ம ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறது 1973 வந்தது. அதுக்கு முன்னாடி 1890s வந்த ஆக்ட்ல இருக்கக்கூடிய சில ப்ரொவிஷன்ஸை என்ன பண்ணியிருக்காங்க, எடுத்து இப்போ வந்து என்ன தேவையோ அதுக்கேற்ற மாதிரி இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து கன்சாலிடேட்டிங் ஸ்டாட்யூட்ஸ். ஏற்கனவே ஒரு ஆக்ட் இருக்கும், அந்த ஆக்ட்ல சில தேவையான ப்ரொவிஷன்ஸை எடுத்துக்கிட்டு புதுசாக இன்றைய காலத்துக்கு தேவை என்னையோ அதையும் ஆட் பண்ணி இன்க்ளூட் பண்ணி புதுசாக ஒரு ஆக்டை எனாக்ட் பண்ணுவாங்க. அதுக்கு பேர் கன்சாலிடேட்டிங் ஸ்டாட்யூட்ஸ் அப்படின்னு பேர். தட் இஸ் தேர் கன்சாலிடேட்டிங் த இயர்லியர் ஸ்டாட்யூட் அண்ட் த கரண்ட் நியூ ஆக்ட். சரியா, அமெண்ட்மெண்ட் ஸ்டாட்யூட் நம்ம ஏற்கனவே பார்த்தோம். அமெண்ட்மெண்ட் ஸ்டாட்யூட் அப்படின்னா புதுசாக சில ப்ரொவிஷன்ஸை என்ன பண்ணுவாங்க, இன்சர்ட் பண்றதோ இல்ல ஒரு ப்ரொவிஷனை எக்ஸ்க்ளூட் நீக்கிறதோ இல்ல அமெண்ட்மெண்ட்ஸ் இருக்கக்கூடிய வேர்டுக்கு வேற எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கறதோ இல்ல சில விஷயத்தை இன்க்ளூட் பண்றதோ பண்ணுவாங்க. அதுக்கு பேர் அமெண்டிங் ஸ்டாட்யூட்ஸ்னு பேர். இருக்கிற சட்டம் இருக்கிற மாதிரியே இருக்கும். இப்போ கன்சாலிடேட்டிங் ஸ்டாட்யூட்ஸ், கோடிஃபைடிங் ஸ்டாட்யூட்ஸ்லாம் புதுசாக சட்டம் இயற்றப்படுது. அமெண்டிங் ஸ்டாட்யூட்ஸ்ங்கிறது இருக்கிற சட்டம் அப்படியே இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு இந்தியன் பீனல் கோட் ஐபிசி ஆக்ட் 45 of 1860 மொத்தம் 511 செக்ஷன்ஸ் இருக்கு. இந்த 511 செக்ஷன்ஸ்மே பார்த்தீங்கன்னா இன்னைக்கும் என்னது இன்டாக்டா இருக்கு. பட் ஆனால் கிரிமினல் லா அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 2013ல சில ப்ரொவிஷன்ஸ் என்ன பண்ணியிருந்தாங்க, ஆட் பண்ணியிருப்பாங்க. 375A, B, C, D, அதே மாதிரி 354A இந்த மாதிரி. ஸோ எதுக்குன்னா ஏதோ ஒரு நீடுக்காக, அது வந்து அமெண்ட்மெண்ட் ஆக்ட்னு சொல்லுவாங்க. எக்ஸிஸ்டிங் ஆக்ட்ல ஏதோ ஒரு ப்ரொவிஷன்ஸை சேர்க்கலாம், இல்லை இருக்கிற ப்ரொவிஷன்ஸை நீக்கலாம், இல்லை அதை மாற்றி அமைக்கலாம். எதுக்கு சார் இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சில நேரங்களில் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இன்டர்பிரிட்டேஷனுடைய பயன்பாடு எப்போ வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு விஷயத்தை இன்னும் தெளிவாக இன்னும் விசாலமாக தேவைப்படுது, இன்டர்பிரட் பண்ணணும், போதுமானதா இல்லை, என்ன பண்ணலாம். இப்போ நான் சொன்ன மாதிரி இது ஒரு கன்சாலிடேட்டிங் ஸ்டாட்யூட் அப்படின்னா, கன்சாலிடேட் பண்ணி இப்போ கரண்ட்ல இருக்கிற ஆக்ட்ல இருக்கக்கூடிய ஒரு வேர்டுக்கு மீனிங் வந்து சஃபிஷியண்டா இல்லை, ஆர் இட் டஸ் நாட் ஹவ் மச், it is not much explained in that current act. அப்ப என்ன பண்ணலாம்னா, you can go and look back the earlier act which was consolidated into newer version and you can try to give a meaning what actually it is. அதுக்காக தான் வந்து இந்த மாதிரியான விஷயங்களை நம்ம பயன்படுத்திக்கிறது. ஆனா இதுல எல்லாத்துலயுமே ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இப்ப நம்ம கரண்டா இருக்கக்கூடிய ஆக்ட் கிளியரா எந்த ஒரு ஆம்பிகுட்டியும் இல்லாம வெளிப்படையாக தெளிவாக இருக்குது அப்படின்னு சொல்லும் பொழுது நம்ம இந்த ஒரு எக்ஸசைஸை பண்ண முடியாது. பழைய ஆக்ட்ல என்ன இருந்துச்சு, கன்சாலிடேஷன் இயர்லியரா இருந்ததுல என்ன இருந்துச்சு அப்படிங்கிறதுக்குள்ள போக முடியாது. சரியா, ஏன்னா எப்பயுமே நான் ஏற்கனவே முதல்ல இருந்து சொல்லக்கூடிய விஷயங்கள் என்னன்னா, ஜட்ஜ் ஷுட் டிராவல் வித்தின் 4 corners ஆஃப் லா அப்படின்னு சொல்லுவாங்க. 4 corners ஆஃப் லா அப்படிங்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா, எந்த சட்டத்தை இன்டர்பிரட் பண்ணி ஒரு தீர்ப்பு கொடுக்குறோமோ அந்த சட்டத்துல என்ன வார்த்தைகள் பிரயோகப்படுத்தப்பட்டிருக்கோ அதை மட்டும் தான் நம்ம என்ன பண்ண முடியும், எடுத்துக்கிட்டு நம்ம ஒரு ஜட்ஜ்மெண்ட்டுக்கு வர முடியும். சரியா, ஆனால் அது போதுமானதாக இல்லை, இல்ல தெளிவானதாக இல்லை அப்படிங்கிற பட்சத்துல நம்ம இதற்கு முன்னாடி என்ன இருந்துச்சு அப்படிங்கிறத எடுத்து பார்க்கலாம். கன்சாலிடேட்டிவ் ஸ்டாட்யூட்டா இருந்தா, அதே மாதிரி கோடிஃபைட் லாவா இருந்தா இதற்கு முன்னாடி காமன் லா இருந்திருக்கும். அதே மாதிரி ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு வகையான பிராக்டிஸ் இருந்திருக்கும். அப்ப அது எல்லாமே ஒரு யூனிஃபார்மிட்டிக்குள்ள கொண்டு வரணும், ஒரு வகைப்படுத்தணும், ஒரே மாதிரியான ஒரு விஷயத்த கொண்டு வரணுங்கிறதுக்காக கோடிஃபை பண்ணுவாங்க. உதாரணத்துக்கு இந்து மேரேஜ் ஆக்ட் 1955, இந்து சக்சஷன் ஆக்ட் 1956, இந்த மாதிரி ஒரு எக்ஸாம்பிள் சொல்லலாம்.
இது எதற்கு அப்படின்னா கோடிஃபை பண்றாங்கன்னா டு மேக் த லா சிம்பிள் அண்ட் ப்ரிசைஸ், யூனிஃபார்மிட்டியா எல்லா இடத்துக்கும் பயன்படுத்தணும். இப் த ஹிந்துஸ் ஆர் காமன், அதாவது ஒரு குறிப்பிட்ட மதத்தை பின்பற்றுபவர்களாக இருக்கிறார்கள், இவர்கள் ஒரே பிராந்தியத்தில் இருக்கிறார்கள் அப்படின்னா இப்போ இவங்களுக்கு காமனா நம்ம ஒரு லாவை கொண்டு வரலாம். ஸோ இது என்னன்னா இட் வில் பி கன்வீனியன்ஸ் பர்பஸ் ஃபார் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அண்ட் ஜஸ்டிஸ் டெலிவரி சிஸ்டம். சரியா? அப்போ இந்த கோடிஃபைட் லால இப்போ ஏதோ ஒரு விஷயத்தை இன்டர்பிரட் பண்ண போறோம். அதுல இந்த கோடிஃபைட் லால அந்த பர்டிகுலர் ப்ரொவிஷன் பத்தி சரியா சொல்லப்படலை. அப்போ அந்த சரியா சொல்லப்படாத விஷயத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம், இயர்லியரா அந்த லா கோடிஃபை பண்றதுக்கு முன்னாடி என்ன மாதிரியான விஷயங்களை எடுத்துக்கிட்டாங்க, அது சம்பந்தமான முன் தீர்ப்புகள், அந்த லா கோடிஃபை பண்றதுக்கு முன்னாடி ஏதோ ஒரு பர்டிகுலர் விஷயத்த என்ன பண்ணிருப்பாங்க, ஏதோ ஒரு கேஸ்ல இன்டர்பிரட் பண்ணிருப்பாங்க, இல்ல அதை பத்தி டிஸ்கஸ் பண்ணிருப்பாங்க. ஸோ நம்ம அதை வந்து ஒரு விஷயமா சார்ந்து எடுத்துக்கலாம். சரியா? அது வந்து கோடிஃபைட் ஸ்டாட்யூட்ஸ். கோடிஃபைட் ஸ்டாட்யூட்ஸ்னா என்ன? ப்ரீவியஸ்லி தேர் வாஸ் நாட் எனி ரிட்டன் லெஜிஸ்லேஷன். அவங்க என்ன பண்றாங்க, முதல் முறையாக ரிட்டன் எழுத்து வடிவத்துல ஒரு ஆக்டை பாஸ் பண்றாங்க. நடைமுறையில் காமன் லா வகையில இருந்ததை என்ன பண்றாங்க, கொண்டு வராங்க. சரியா? இப்போ உதாரணத்துக்கு அபாலிஷன் ஆஃப் சதி ஆக்ட்னு ஒரு ஆக்ட் இருக்கு. சதினா என்ன அப்படிங்கறத அந்த ஆக்ட்ல எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பாங்க. எதையெல்லாம் நம்ம உடன்கட்டை ஏறுதலாக எடுத்துக்கொள்ளலாம். அப்போ ஒரு விஷயம், ஒருவரை வந்து ஒரு கேஸ்ல வந்து புக் பண்றாங்க. என்னன்னா இவர் வந்து தற்கொலைக்கு தூண்டுகிறார். அதாவது ஒரு மனைவி வந்து ஒரு கிராமத்துல ஒரு பிராக்டிஸ் இருக்கு, அதாவது கணவன் இறந்ததும் மனைவி வந்து உடன்கட்டை ஏறுவது. அப்ப அந்த உடன்கட்டை ஏற போகும் மனைவி அந்த நகரை வலம் வரும் பொழுது என்ன பண்றாங்கன்னா அவங்கள பாராட்டி ஒரு ஸ்லோகனை இது பண்றாங்க. ஒரு அவங்க பேர் வந்து உதாரணத்துக்கு சீதா தேவின்னு வச்சுக்கோங்களேன். ஜெய் சீதா தேவி, ஜெய் சீதா தேவின்னு சொல்றாங்க. இப்போ இந்த கேஸ் வந்து கொண்டு வந்து இது பண்ணும்போது அபேட்மெண்ட் ஆஃப் சூசைட்ல அவங்கள ட்ரை பண்ணும் பொழுது நம்ம வந்து ஏதோ ஒரு ப்ரொவிஷன் இது பண்றோம் இந்த ஆக்ட்ல. இப்ப அதோடைய என்ன சொல்றது, சம்பந்தப்பட்ட இதை எடுத்துக்கிட்ட இல்ல அதுக்கு முன்னாடி என்ன ப்ராக்டிஸ் இருக்கிறது, அந்த மாதிரியான விஷயங்களை பார்க்கறது. சரியா? ஸோ இப்போ எதுக்காக தெரிஞ்சுக்கணும்னா நம்ம என்ன மாதிரியான சட்டங்களை இன்டர்பிரட் பண்றோம், அந்த சட்டங்கள் இதோட முடிந்து விடுகிறதா, இல்ல அதற்கு முன்பாக ஏதாவது ஒரு பிராக்டிஸ் இருந்துச்சா, கன்சாலிடேட் பண்ணி இது எனாக்ட் பண்ணப்பட்டிருக்கா, இல்ல அந்த இடத்துல எப்படி இருந்துச்சு, இந்த இடத்துல என்ன மாறி இருக்கு, அது விரும்பி வேண்டி மாற்றம் கொண்டு வரப்பட்டிருக்கிறதா, இல்ல தவறுதலாக அது ஒமிட் செய்யப்பட்டிருக்கா அப்படிங்கறதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டோம்னா நம்ம ஒரு கேஸை ப்ரெசென்ட் பண்ணும் பொழுது நமக்கு இருக்கக்கூடிய விஷயங்கள் சாதகமாக இல்லை அப்படின்னு சொன்னாலும் கூட நம்ம அதை ஒரு சாதகமா எடுத்துக்கலாம். சரியா? நம்ம இன்னைக்கு பார்க்கக்கூடிய டாபிக் வந்து, அப்புறம் ஒரு ரெக்வஸ்ட் உங்களுக்கு, நான் ஒரு செஷன் வீடியோ அப்லோட் பண்றேன்னா ஒரு 30 minutes மேக்ஸிமம் இருக்கும். உங்களுக்கு அன்னைக்கு கிளாஸ் எல்லாம் நீங்க அதை வியூ பண்ணி பாருங்க. நான் என்னதான் ரீவைண்ட் பண்ணி உங்களுக்கு ஒரு ரீகேப் பண்ணி சொன்னாலும் கூட நீங்க ஃபுல்லா அதை கேட்கும் பொழுது எக்ஸ்ட்ரா ஏதாவது ஒரு விஷயங்கள் நான் டிஸ்கஸ் பண்ணியிருப்பேன். இப்போ நான் பார்த்துட்டு இருப்பேன் இப்போ ரெகுலராக எத்தனை பேர் வந்து அப்லோட் பண்ணதை பார்ப்போம். இப்போ நான் நேற்று செஷன் அப்லோட் பண்ணதை ஒரு 17 பேர் 20 பேர் பார்த்துருக்காங்க அப்படின்னா ஒரு கிளாஸ் 50 பேர் பார்க்க வேண்டிய இடத்துல அத்தனை பேர் தான் பார்த்துருக்காங்கன்னு அர்த்தம். ஸோ இட் இஸ் நாட் மேண்டேட்ரி. I'm not saying strictly you have to follow, but if you follow it is for your good. அவ்வளவுதான். சரியா? சரி, ஓகே. நம்ம இன்னைக்கு பார்க்கக்கூடிய டாபிக் வந்து மேண்டேட்ரி அண்ட் டைரக்டரி எனாக்ட்மெண்ட்ஸ். மேண்டேட்ரி அண்ட் டைரக்டரி எனாக்ட்மெண்ட்ஸ், அதாவது மேண்டேட்ரி டைரக்டரி எனாக்ட்மெண்ட்ஸ்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சட்டத்துல இருக்கக்கூடிய ஒரு ப்ரொவிஷனை கம்பல்சரி ஃபாலோ பண்ணணுமா, இல்ல கம்பல்சரி ஃபாலோ பண்ணாம நம்ம வந்து ஒரு லீனியண்டா ஃபாலோ பண்ணா போதுமா அப்படிங்கிறத டிசைட் பண்ணக்கூடிய சம்பவங்கள், டிசைட் பண்ணக்கூடிய வார்த்தைகள், அதுதான் வந்து மேண்டேட்ரி எனாக்ட்மெண்ட் ஆர் டைரக்டரி எனாக்ட்மெண்ட் அப்படின்னு சொல்றது. சே ஃபார் எக்ஸாம்பிள், ஹிந்து திருமண முறையில சப்தபதி அப்படிங்கிற ஒரு கான்செப்டை வச்சிருக்காங்க. இப்போ அந்த சப்தபதி ஃபாலோ பண்ணல, நான் வந்து 7 ஸ்டெப்ஸ் எடுத்து வைக்கணும், 6 ஸ்டெப் தான் எடுத்து வச்சிருக்கேன், அதனால இந்த மேரேஜை நான் நல் அண்ட் வாய்டுன்னு டிக்ளேர் பண்ண முடியுமா அப்படின்னா பண்ண முடியாது. இட் இஸ் ஒன்லி அ டைரக்டரி எனாக்ட்மெண்ட். ஒரு சில விஷயங்களை அது பண்ணலன்னா அது ஒரு பெரிய அளவில் ஒரு பாதகம் ஆகாது. அதே இந்து திருமண சட்டத்தில் ஆணின் திருமண வயது இத்தனை, பெண்ணின் திருமண வயது இத்தனைன்னு இருக்கு. ஒரே ஆக்ட் தான். வேற நான் ஃபர்ஸ்ட் டிஸ்கஸ் பண்ணது அந்த சப்தபதி, அதாவது அந்த ஓமகுண்டத்தை சுத்தி ஒரு 7 முறை வலம் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. அப்போ அந்த கணவன் வாழ்க்கையில வெறுத்து போயிட்டு என்ன கோர்ட்ல கேஸ் ஃபைல் பண்றாருன்னு பாத்தீங்கன்னா, நான் 6 முறை தான் வலம் வந்தேன், 7வது முறை வலம் வரதுக்குள்ள நான் தடுத்து நிறுத்தப்பட்டேன், அதனால அந்த கிரவுண்ட்ல நீங்க எனக்கு டைவர்ஸ் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டாருன்னா என்ன பண்ண முடியாது. தட் இஸ் நாட் அலோட் அண்டர் லா, பிகாஸ் இட் இஸ் ஒன்லி a directory
திங் டு பி ஃபாலோட். அதே மேண்டேட்டரி எனாக்ட்மெண்ட். இப்போ அதே ஒரு சம்பவம். இப்போ அந்த இந்து திருமண சட்டத்தில் ஆணின் வயது திருமண வயது 21, பெண்ணின் திருமண வயது 18 அப்படின்னு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ அதுல ஏதோ ஒரு பிரச்சனை ஒரு இது இருக்கு, அதனால இந்த திருமணம் வந்து வாய்டுன்னு சொல்லி டிக்ளேர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கோர்ட் அப்ரோச் பண்றாங்க. அப்போ கோர்ட் என்ன பண்ணும்? கம்பல்சரியா வாய்டுன்னு டிக்ளேர் பண்றதுக்கு ஸ்டெப்ஸ் இருக்கும். பிகாஸ் இட் இஸ் அ மேண்டேட்டரி எனாக்ட்மெண்ட். அப்போ ஒரே சட்டமாக இருந்தாலும் கூட அந்த சட்டத்துல சில ப்ரொசீஜர் ஆர் சில ப்ரொவிஷன் ப்ரொசீஜர் இல்ல ப்ரொவிஷன் சில ப்ரொவிஷனை அதிக உத்வேகத்தோட பின்பற்றுகிறோம், இன்னும் சில விஷயங்களை பரவாயில்ல அப்படிங்கிறத இது பண்றோம். சரி, இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ ஓரளவுக்கு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் மேண்டேட்டரி எனாக்ட்மெண்ட்னா என்ன, டைரக்டரி எனாக்ட்மெண்ட்னா என்னன்ட்டு. இப்போ நம்ம ஒரு சர்வீஸ் மேட்டர்ல ஆர்கியூ பண்றோம்னு வச்சுக்கோங்களேன். நான் வந்து இப்போ சென்ட்ரல் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ட்ரிபியூனல்ல ஆர்கியூ பண்றேன். ப்ராக்டிக்கலாகவும் உங்களுக்கு சொல்லி தராத நீங்க கொஞ்சம் கவனிங்க. சென்ட்ரல் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ட்ரிபியூனல்ங்கிறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ் உடைய ரெக்ரூட்மெண்ட் சம்பந்தப்பட்டது. ஃப்ரம் த டே 1 அட்மிஷன் டில் த டே லாஸ்ட், தட் இஸ் சூப்பர் அனுவேஷன். அதாவது சூப்பர் அனுவேஷன்னா வயது நிரம்பி ஒரு 58 வயது ஆயிடுறாரு, அவர் வந்து அந்த பணியிலிருந்து வெளில போயிடுறாரு, இல்ல அவரை பதவி நீக்கம் செய்யப்படுகிறார்கள், இல்ல அவரே வாலண்டரி ரிட்டையர்மெண்ட் வாங்கிறாரு, அதை சூப்பர் அனுவேஷன் சொல்றாங்க. அதே மாதிரி அப்பாயின்மெண்ட் டைம்ல அவர் அந்த எக்ஸாமுக்கு அப்ளிகேஷன் போட்ட நாள்ல இருந்து முடிவு வரைக்கும் அவருக்கு ப்ரொமோஷன் எக்ஸெட்ரா அதுல ஏதாவது ஒரு டிஸ்பியூட் வந்துச்சுன்னா எந்த கோர்ட் அப்ரோச் பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா சென்ட்ரல் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ட்ரிபியூனல், மத்திய நிர்வாக தீர்ப்பாயம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. ஸோ இப்போ அந்த கோர்ட் அந்த ட்ரிபியூனல்ல யாராவது சில கேசஸை போய் என்னைக்காவது பார்த்துருந்தீங்க அப்படின்னா என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, ஒரு முக்கியமான வார்த்தையை அடிக்கடி பிரயோகப்படுத்துவாங்க அந்த கோர்ட்ல ஆர்குமெண்ட். அப்ப என்னன்னா, த ஆக்டிவிட்டி ஆஃப் த எம்ப்ளாயி அமௌண்ட்ஸ் ஒன்லி டு irregularity, இட் கேனாட் பி லேபிள்ட் as illegality அப்படின்னு சொல்லுவாங்க. irregularity தான், இது வந்து இல்லீகாலிட்டின்னு எடுத்துக்க முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இதுக்கு ஒரு இல்லஸ்ட்ரேஷன் சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு இன்னும் ஃபர்தரா எக்ஸ்பிளைன் பண்றேன். Say for example, X is an employee of a central government. சரியா? X is an employee of a central government. He has been given termination for what அப்படின்னு பாத்தீங்கன்னா, for unauthorized absence. அவனுக்கு ஒருத்தருக்கு லீவ் இருந்தாலும் கூட பர்மிஷன் வாங்கிட்டு தான் லீவ் எடுக்கணும். ஸோ அந்த மாதிரியான சிச்சுவேஷன்ல a person can be even given a compulsory ரிட்டையர்மெண்ட். அவனை வந்து கட்டாய ஓய்வு அளிப்பதற்கு அதிகாரம் இருக்கு. யாருக்கு? எம்ப்ளாயருக்கு இருக்கு. ஸோ அந்த மாதிரி ஒரு பர்சனுக்கு எத்தனை நாள் லீவ் எடுத்திருக்காரு? ஒரு நாள் லீவ் எடுத்திருக்காரு. தட் இஸ் அன் அன்ஆத்தரைஸ்ட் ஆப்சன்ஸ், UA. சரியா? ஸோ அதுக்கு வந்து பனிஷ்மெண்ட் வந்து என்ன கொடுக்கலாம்னு சொல்லும்போது த மேக்ஸிமம் பனிஷ்மெண்ட் ஆஃப் கம்பல்சரி டெர்மினேஷன் கேன் பி கிவன் அப்படின்னு இருக்கு. ஸோ அந்த விசாரணை அதிகாரி என்ன பண்றாரு, அந்த ஆவணங்கள்லாம் பாக்குறாரு, வெதர் திஸ் பர்சன் ஹஸ் டேக்கன் அன்ஆத்தரைஸ்ட் ஆப்சன்ஸ் ஆர் நாட் அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி பார்க்கும்போது ஆமா அன்ஆத்தரைஸ்ட் ஆப்சன்ஸ் தான். அன்னைக்கு வந்து ஒரு ஸ்ட்ரைக் நடந்திருக்கு, அதுக்கு வந்து அனுமதி வழங்குவதற்கு அரசாங்கம் அனுமதி வழங்கவில்லை. இவர்கள் வந்து அந்த யூனியன்ல ஒரு முக்கியமான பொறுப்புல இருப்பாங்க. அன்னைக்கு ஒரு 300 பேர் 150 பேர் கலந்துருப்பாங்க. ஆனா இந்த ஒரு நபருக்கு மட்டும் இந்த உச்சபட்ச தண்டனை வழங்கப்பட்டிருக்கும். மற்ற நபர்களுக்கெல்லாம் ஏதோ ஒரு வகையில இன்கிரிமெண்ட் கட் பண்றது, இல்ல டயஸ் நான் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது அன்னைக்கு வேலைக்கு வரலங்கிறதுனால அன்றைய சம்பளத்தை மட்டும் பிடித்தால், இல்ல வார்னிங், இந்த மாதிரி ஏதோ வகையில தண்டனை வழங்கப்பட்டிருக்கு. ஆனா இந்த நபருக்கு மட்டும் இவரை டார்கெட் பண்ணா எல்லாத்தையும் ஸ்டாப் பண்ணிடலாம் அப்படிங்கிற அந்த ஒரு மேலஃபைட்னஸ்ல என்ன பண்ணிருக்காங்க, டெர்மினேஷன் இது பண்ணிருக்காங்க. நவ் இட் ஹஸ் பீன் சேலஞ்ச். அப்போ கோர்ட் என்ன பார்க்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பனிஷ்மெண்ட் கிவிங் அத்தாரிட்டிக்கு ஒரு அதிகாரம் இருந்தாலும் கூட இட் இஸ் அ டிஸ்கிரிஷனரி பவர், இட் ஷுட் பி யூஸ்ட் இன் அ ப்ராப்பர் வே. அதாவது குற்றத்திற்கு ஏற்ற தண்டனை வழங்க வேண்டும், ஃபர்ஸ்ட் கிரவுண்ட். அதே மாதிரி மேலஃபைட்னஸ் இருக்கா, இந்த கேஸ்ல மேலஃபைட்னஸ் இருக்கு. சிமிலர்லி பிளேஸ்ட் அன்ஆத்தரைஸ்ட் ஆப்சென்டீஸ்க்குலாம் என்ன கொடுக்கல, சரியான தண்டனை வழங்கவில்லை. அப்போ இந்த கேஸை நீங்க அந்த பாதிக்கப்பட்ட நபருக்காக ஆர்கியூ பண்ணும்போது என்ன சொல்லி ஆர்கியூ பண்ணுவாங்கன்னா, the act of an employee amounts only to irregularity. He has leave under his service record. Yes, he is entitled for this much days of leave. Yes, he has taken leave and he has not given any permission, or he has not obtained any permission. But at the same time, it does not make that act itself an illegal act. Or இல்லைன்னா என்னது, அது அவ்வளவு உக்கிரமான அவ்வளவு ஒரு தீர்க்கமான ஒரு குற்றம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எடுத்துக்க முடியாது. இட் அமௌண்ட்ஸ் ஒன்லி டு irregularity. அதே மாதிரி இந்த ப்ரொவிஷன்ல அந்த விசாரணை அதிகாரி அதிகபட்ச தண்டனை வழங்கலாம்னு சொன்னாலும் கூட அது வந்து மேண்டேட்டரி ப்ரொவிஷன் கிடையாது. இட் இஸ் ஒன்லி அ டைரக்டரி ப்ரொவிஷன். Only in the rarest of rare cases. See, it is the bread and butter of an employee.
அந்த வேலை தான் அந்த அந்த மனிதனின் குடும்பத்திற்கு உணவு அத்தனை விஷயங்களையும் வழங்கக்கூடியது. அப்படிப்பட்ட ஒரு நபருக்கு என்ன பண்ணிடுறாங்க, டெர்மினேஷன் கொடுக்கலாமா, அவருக்கு அந்த அதிகாரம் வழங்கப்பட்டிருக்கு, அந்த ப்ரொவிஷன் இஸ் தேர். ஸோ த அத்தாரிட்டி ஹஸ் எக்ஸைஸ்ட் இஸ் ப்ரொவிஷன். But whether it has to be applied in a strict sense, like a mandatory provision, or it should be applied only as a directory aspect அப்படின்னு பாத்தீங்கன்னா, நான் சொல்றதை நீங்க கவனிங்க. நாளைக்கு நீங்களே கூட ஒரு சர்வீஸ் சைட்ல போய் ஆர்கியூ பண்ணீங்கன்னா இந்த விஷயங்கள்லாம் ஞாபகம் வச்சுக்கணும். அதாவது கொடுக்கக்கூடிய தண்டனை அந்த 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 தவறிற்கு ஏற்றதாக இருக்க வேண்டும். ஒரு நாள் அவன் லீவ் போட்டிருக்காங்கிறதுக்காக அவனை வந்து வீட்டுக்கு அனுப்புறதுங்கிறது சரியான முறை கிடையாது. அதே மாதிரி மேலஃபைட்னஸ் என்னன்னா, சிமிலர்லி பிளேஸ்ட் 150 பேர் அன்னைக்கு ஸ்ட்ரைக்ல ஈடுபட்டிருக்கான், இந்த ஒருத்தரை மட்டும் வீட்டுக்கு அனுப்புவது தவறான ஒரு முன்னுதாரணம். என்னதான் ப்ரொவிஷன் படி எல்லாம் நடந்திருந்தாலும் கூட it amounts only to discretionary power. இப்ப நம்ம ஜட்ஜ்மெண்ட்ல என்ன சொல்றாங்க, மர்டருக்கு டெத் சென்டென்ஸ் கொடுக்கலாம்னு சொல்றாங்க. ஆனால் அதையும் கூட நீதிமன்றங்கள் என்ன சொல்லுது, ரேரஸ்ட் ஆஃப் ரேர் கேசஸ்ல கொடுங்க. பிகாஸ் த சென்டென்ஸ் இஸ் ஆல்சோ இன்ஹியூமன்னஸ். அவன் செய்த தவறும் இன்ஹியூமன்னஸ் தான், அதுவும் ஒரு மனித நேயமற்ற செயல் தான். ஆனாலும் கூட அந்த தண்டனையும் ஒரு மனித நேயமற்ற செயல் தான். அதனால அதை ஒரு மோசமான காரணங்கள்ல, ஒரு மோசமான அசாதாரண சூழ்நிலைகளுக்கு அந்த குற்றங்களுக்கு மட்டும் கொடுங்கன்னு சொல்றாங்க. ஸோ இது ஒரு எக்ஸாம்பிள். அப்போ நமக்கு என்ன தெரியணும், நம்ம ஆர்கியூ பண்ணக்கூடிய ஒரு ப்ரொவிஷன், நம்ம கையில ஒரு கேஸ் இருக்கு, அது மேண்டேட்ரியா இல்லைன்னா டைரக்டரியா அப்படிங்கிறது நமக்கு தெரியணும். சரி, இது எப்படி சார் தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நார்மலா யூஸ் பண்ணிருக்கக்கூடிய வேர்ட்ஸ், நான் எவிடன்ஸ் ஆக்ட்ல அடிக்கடி உங்களுக்கு டிஸ்கஸ் பண்ணக்கூடிய இல்ல சொல்லக்கூடிய வார்த்தை என்ன, ஆமா, செக்ஷன் 4 மே, ஷால் அண்ட் மஸ்ட், இந்த வார்த்தைகளை அதிகமா நம்ம பார்த்திருப்போம். இது எல்லா எனாக்ட்மெண்ட்லயுமே இருக்கும், மோஸ்டா எல்லா எனாக்ட்மெண்ட்லயுமே இருக்கும். மேனா என்ன, ஷால்னா என்ன, மஸ்ட்னா என்ன அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஸோ அப்போ மே அப்படிங்கிற போது என்ன அப்படின்னா, இட் சவுண்ட்ஸ் டு பி, அதாவது என் காதுகளுக்கு மே கம்மின் அப்படின்னு சொல்லும் பொழுது அது வந்து ஒரு ஃபார்மலா நீ என்கிட்ட கேட்குற அப்படின்னு அர்த்தம், நீ உள்ள வர்றதுக்கு. சில பேர் கேட்பீங்க, சில பேர் கேட்க மாட்டீங்க, நம்மளும் அதை வந்து இது பண்ண மாட்டோம். அப்போ மே அப்படின்னு சொல்லும் பொழுது ஒரு விஷயத்த நம்ம டைரக்டரி அப்படின்னா பண்ணாலும் ஓகே, பண்ணலனாலும் ஓகே அப்படிங்கிற மாதிரி. அதாவது இட் அமௌண்ட்ஸ் ஒன்லி டு irregularity, it does not make a thing illegality. விஷயம் வித்தியாசம் இருக்கு, பாத்துக்கோங்க. irregularity அப்படிங்கிறதுக்கும் இல்லீகாலிட்டிங்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்கு. இப்போ நம்ம காலேஜுக்கு வரோம், ஷர்ட்டை இன் பண்ணாம வரோம், அது irregularity. நீ வந்து போட வேண்டிய ஷர்ட்டுக்கு பதிலா வேற ஒரு ஷர்ட்டை போட்டு வர, அது என்னது, இல்லீகாலிட்டி. அப்போ சின்ன சின்ன விஷயங்கள் டிசைட் பண்ணுது வாட் அமௌண்ட்ஸ் டு இல்லீகாலிட்டி அண்ட் வாட் அமௌண்ட்ஸ் டு இர்ரெகுலாரிட்டி. அப்போ சட்டத்துல எது அனுமதிக்கப்படுதுன்னு பாத்தீங்கன்னா, இர்ரெகுலாரிட்டி அனுமதிக்கப்படுகிறது ஓரளவிற்கு, ஒரு எக்ஸ்டென்ட், பிகாஸ் நோ ஹியூமன் கேன் பி பர்ஃபெக்ட். ஆனால் இல்லீகாலிட்டி எந்த விதத்திலேயும் அனுமதிக்கப்படுவது கிடையாது. சரியா, இதை ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே மாதிரி அடுத்து ரிட் ஜூரிஸ்டிக்ஷன், ஹைகோர்ட்ல ரிட் ஜூரிஸ்டிக்ஷன் ஒன்று இருக்கு, ஆர்டிகல் 226ல ஃபைல் பண்ணுவோம். அதே மாதிரி ஸ்டேட் அத்தாரிட்டிஸ், ஆர்டிகல் 12ல வரக்கூடிய அரசு சார்ந்த அரசு நிறுவனங்கள் ஏதோ ஒரு நபருக்கு எதிராக அவருடைய உரிமைகளை மீறும் பட்சத்தில் செயல்பட்டிருந்தா அந்த ஸ்டேட் ஏஜென்சிஸ்க்கு அகைன்ஸ்டா ஃபைல் பண்ணக்கூடிய கேஸுக்கு பேரு ரிட் அப்படின்னு பேரு. ரிட் பெட்டிஷன், இப்போ நீங்க கோர்ட்டுக்கு போகாதவங்க இருப்பீங்க, ரிட் பெட்டிஷனை பொறுத்த வரைக்கும் என்ன இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கம்பல்சரி அட்லீஸ்ட் ஒன் ஆஃப் த ரெஸ்பாண்டன்ட் வுட் பி a ஸ்டேட் அத்தாரிட்டி. அதாவது ஒரு போக்குவரத்து துறை இல்ல ஒரு ரயில்வே இல்ல அந்த மாதிரி யாராவது ஒரு ரெஸ்பாண்டன்டாவது என்னவா இருப்பாங்க, பெட்டிஷனர், மனு தாக்கல் பண்ணக்கூடியவங்களே பெட்டிஷனர்னு சொல்லுவோம், அந்த எதிர் மனுதாரரை ரெஸ்பாண்டன்ட்னு சொல்லுவோம். ஒரு ரிட் பெட்டிஷனா இருந்தா மேண்டேட்ரி ஒரு ரெஸ்பாண்டன்டாவது ஸ்டேட் ஏஜென்சியா இருக்கணும். ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரிட்டுங்கிறதே மேக்சிமம், அதாவது widely it has been used against the agency of state. என்னோட லீகல் ரைட்டையோ இல்லை என்னோட ஃபண்டமெண்டல் ரைட்டையோ ஒரு ஸ்டேட் ஏஜென்சி மீறும் பொழுது அவர்களுக்கு எதிராக நம்ம கேட்கக்கூடிய அந்த ஆர்டருக்கு பேர் தான் ரிட் அப்படின்னு சொல்லுவாங்க, தமிழ்ல நீதி பேராணைன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி ரிட்ல என்ன பண்ண முடியாதுன்னா, உங்களோட பிரைவேட் கிரீவியன்சஸ் நீங்க கேட்க முடியாது, பிரைவேட் கிரீவியன்சஸ் கேட்க முடியாது. ஒரு சிவில் கேஸ் மாதிரி, இந்த மாதிரி எதிர்த்தாப்புல எதிர் மனுதாரர் அரசு நிறுவனத்தில் கண்டக்டராக இருக்கிறார், அவர் என்ன பண்ணல, எனக்கிட்ட ஒரு 10,000 ரூபாய் கடன் வாங்கியிருக்காரு, அதை கொடுக்கல, அதனால என்ன பண்றேன், அந்த மேனேஜர் ஸ்டேட் டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷன் அவரையும் ஒரு பார்ட்டியை காமிச்சு நான் வந்து அவருக்கு அகேன்ஸ்டா ஆர்டர் போடுறேன் அப்படின்னு சொல்லி கேட்க முடியாது. சரியா, பிரைவேட் டிஸ்பியூட்லாம் கேட்க முடியாது. சரி, அது ஒரு பக்கம் நீங்க தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இப்போ அந்த ரிட் கேசஸ்ல மோஸ்டா என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, வெதர்
something is only a hardship or it is a violation of right அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் வரும். ஒரு ப்ரொவிஷனை சேலஞ்ச் பண்றோம்னு வச்சுக்கோங்களேன். ரிட்ல பொதுவாக என்ன பண்ணுவோம்னா கவர்மெண்டோடைய ஆர்டர், ஜிஓ, நோட்டிபிகேஷன், சர்க்குலர் இதெல்லாம் நம்ம சேலஞ்ச் பண்ணுவோம். இப்போ உதாரணத்துக்கு உங்களுக்கு வந்து ஒரு சர்க்குலர் வந்து அனுப்புறாங்க நம்ம ஸ்கூல் ஆஃப் எக்ஸலன்ஸ்ல இருந்து. என்ன அனுப்புறாங்கன்னா 95% அட்டெண்டன்ஸ் இருக்கிறவங்க மட்டும்தான் எக்ஸாம் எழுத முடியும், 90% வரைக்கும் இருக்கிறவங்க எல்லாம் காண்டனேஷனோட எழுதலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சர்க்குலர் அனுப்புறாங்க. உடனே நம்ம ஆள் என்ன பண்றான், இது எப்படி சாத்தியமாகும், இது என்னுடைய உரிமையை மீறிய செயல் பொங்கி எழுந்து பார் கவுன்சில் ஆஃப் இந்தியா ரூல்ஸ் எல்லாம் எடுத்து பார்க்கறான். பார் கவுன்சில் ஆஃப் இந்தியா ரூல்ஸ்ல 75% தான் இருக்கு. அப்ப பேரண்ட் அந்த அத்தாரிட்டி கிட்ட இருந்து தான் ஸ்கூல் ஆஃப் எக்ஸலன்ஸ்க்கு அதிகாரமே வழங்கப்பட்டிருக்கிறது. கரெக்டா? பார் கவுன்சில்ல இருந்து தான் இவங்களுக்கு அந்த அதிகாரமே வழங்கப்பட்டிருக்கு. ஸோ அந்த அதிகாரம் வழங்கக்கூடிய சட்டத்திலேயே என்ன போட்டிருக்காங்க, 75% இஸ் சஃபிஷியன்ட்னு போட்டிருக்காங்க. அப்போ அதை தாண்டி உனக்கு கொடுக்கப்பட்டிருக்க அதிகாரத்தையும் தாண்டி நீ என்ன பண்ற, 90% வேணும்னு சொல்லி கேட்கற. ஸோ நான் இப்போ இதை என்ன பண்றேன்னா ரிட்டா ஃபைல் பண்ணி கோர்ட்ல சேலஞ்ச் பண்றேன். அப்போ முக்கியமான ஒரு ஆர்குமெண்ட் என்ன பண்ணுவாங்கன்னா, வெதர் திஸ் காசஸ் ஹார்ட்ஷிப் ஆர் இட் டேக்ஸ் அவே த லீகல் ரைட் ஆஃப் அ பர்சன் or it is violation of some provision or it is only a hardship அப்படிங்கிறது கேள்வியா இருக்கும். hardship is allowed under law, but violation of fundamental right or violation of right guaranteed under the constitution cannot be allowed at any point of time. இது ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் இருக்கு. அப்ப நீதிமன்றம் என்ன பார்க்கும்னா, இது வந்து ஒரு கடினமான ஒரு விஷயமாக இருக்குதா இல்ல அது ஒரு வரம்பு மீறிய செயலாக இருக்குதான்னு பார்க்கும். ஒரு கடினமான விஷயமாக இருந்தால் அதை கோர்ட் என்ன பண்ணணும், அலோவ் பண்ணும். ஓகே, இது வந்து ஒரு வகையில் நல்லதுதான். 75% பார் கவுன்சிலோட ரெகுலேஷன், பட் தட் கன்சர்ன்ட் ஸ்கூல்ஸ் ஆர் காலேஜஸ் கேன் டிசைட் ஃபார் இட்ஸ் பெட்டர்மெண்ட். அதோடைய தன்மைக்கு ஏற்றவாறு. இப்ப நம்ம காலேஜ்லாம் பாத்தீங்கன்னா ஒரு 4 hour தான். இப்ப இது வந்து பார் கவுன்சிலோட இந்த நார்ம்ஸ் வந்து ஒரு 8 hour நடக்கிற காலேஜுக்கு பொருந்தும். ஏன்னா 8 hour இருக்கும்போது அவர்களால வந்து அதிகமா வர முடியாது அப்படின்னு ஒரு ஆர்குமெண்ட்டை நான் பிளேஸ் பண்ணுவேன். எப்போ அப்படின்னா, இப்போ நான் காலேஜுக்காக நியமிக்கப்பட்ட ஒரு வழக்கறிஞராக இருந்தா அப்படி ஒரு பிளேஸ்மெண்ட் பண்ணுவேன். இப்ப நீங்க என்ன நியமிக்கிறீங்கன்னா நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா வேற மாதிரி ஆர்கியூ பண்ணுவேன். எப்படி ஆர்கியூ பண்ணுவேன், இது வந்து ஒரு தவறான ஒரு விஷயம். ஏன்னா இப்போ ஒரு மேஜிஸ்ட்ரேட் கோர்ட் அப்படின்னா அதிகபட்சம் 3 வருஷம் தான் தண்டனை வழங்கணும் அப்படின்னு சொல்லி சட்டத்துல இருக்கு. அப்படி இருக்கும் பொழுது நான் தண்டனையை குறைப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இல்லாத அதிகாரத்தை நானே கையில் எடுத்துக்கொண்டு 5 வருஷம் இம்ப்ரிசன்மெண்ட் கொடுக்க முடியுமா அப்படின்னா முடியாது. அப்படிப்பட்ட ஒரு செயல் தான் இன்னைக்கு இந்த ஸ்கூல் ஆஃப் எக்ஸலன்ஸ் உடைய செயல் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்கியூ பண்ணுவேன். பாருங்க, ஒரே நாக்கு தான் இப்படியும் பேசுது எப்படியும் பேசுது. ஸோ ஹூ இஸ் என்கேஜிங் மீங்கிறத வச்சு ஐ எம் டிசைடிங், யூ டெல் மீ மை கிளைண்ட், ஐ வில் டெல் வாட் த கேஸ் இஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்றோம். இதெல்லாம் எப்போ பண்ண முடியும்னு கேட்டீங்கன்னா, when you are good at interpretation, when you are good at understanding the concept or the basics, இந்த அடிப்படை தன்மைகள்ல ஒரு தெளிவான புரிதல் இருந்துச்சு அப்படின்னு சொன்னா நம்ம ஒரு விஷயத்த அப்ளை பண்றதுல தெளிவான ஒரு தன்மை இருக்கும். சரியா? ஸோ இப்போ அந்த 2 விஷயம் நான் எனக்கு உங்களுக்கு ப்ராக்டிக்கலா சொல்லியிருக்கேன். என்ன சொல்லியிருக்கேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த ஹார்ட்ஷிப் அப்படிங்கிற ஒரு விஷயம் சொன்னேன். whether something is a hardship or something amounts to violation ஒண்ணு, whether something amounts to irregularity or something amounts to illegality. irregularity என்பது டைரக்டரி எனாக்ட்மெண்ட்டிற்கான எக்ஸாம்பிள், இல்லீகாலிட்டி என்பது மேண்டேட்டரி எனாக்ட்மெண்ட் கூடிய எக்ஸாம்பிள். சரியா? ஸோ இது வந்து மேண்டேட்டரி அண்ட் டைரக்டரி எனாக்ட்மெண்ட் கூடிய விஷயங்கள். ஒரு இப்போ உங்களுக்கு ஒரு பெயில் சம்பந்தப்பட்ட ப்ரொவிஷனை வச்சுட்டு உங்களுக்கு வந்து இது பண்றேன். டெக்னிக்கல் கிரவுண்ட்ஸ்ல ஒரு கேஸை வந்து டிஸ்மிஸ் பண்றதுக்கு ஆர்கியூ பண்ணுவாங்க சீனியர் கவுன்சில்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த எக்ஸ்பீரியன்ஸ்டு லாயர்ஸ். அவங்களுடைய விஷயங்கள் என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா, ஃபேக்ட்ஸ்ல எல்லாருமே காமனா இருப்பாங்க. அந்த டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட்ஸ். இப்போ ஒரு விஷயம் சொல்லப்பட்டிருக்கு கோர்ட்ல, என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, ஃபர்ஸ்ட் இன்ஃபர்மேஷன் ரிப்போர்ட் அப்படின்னு சொல்லிட்டு சிஆர்பிசில ஒன்று சொல்லப்பட்டிருக்கு. கம்ப்ளைண்ட் கொடுக்கப்பட்ட நபர் கம்ப்ளைண்ட் அந்த போலீஸ் ஆஃபீஸர் வாங்கினதுக்கு அப்புறமா he would make it into a writing. கம்ப்ளைண்ட்டை ஓரலாகவும் கொடுக்கலாம், இல்லை எழுத்து வடிவிலையும் கொடுக்கலாம். ஓரலா கொடுத்தா he has to convert it into a writing. யாரு? அந்த ஸ்டேஷன்ல இருக்கக்கூடிய ரைட்டர். அவர் அந்த ரைட்டிங்ல வந்து இது பண்ணக்கூடிய அந்த டாக்குமெண்ட் தான் எஃப்ஐஆர் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த வந்து பார்ட் ஆஃப் பாடி ஆஃப் த எஃப்ஐஆர் இஸ் த கம்ப்ளைண்ட் ஆஃப் த victim or any person associated with the victim. சரியா? அதோடைய பாடி வந்து என்னன்னா அந்த கம்ப்ளைண்ட் இருக்கும். அதாவது இன்றைய தினம் நிலைய அலுவலில் நான் இருந்த பொழுது, சப் இன்ஸ்பெக்டர் ஆகிய திரு கணேஷ்மூர்த்தி ஆகிய நான் நிலைய அலுவலில் இருந்த பொழுது இன்று மதியம் சரியாக 12 மணி அளவில்
திரு ரோமியோ கௌதம் அவர்கள் வந்து நான் இந்த மாதிரி இன்னைக்கு லேட்டா கிளாஸ்க்கு வந்திருக்கேன், 12 மணிக்கு தான் உள்ள வந்து இது பண்ணியிருக்கேன். இது காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா என் போனை ஒருத்தர் திருடிட்டு போயிட்டாரு, ஸ்நாச் பண்ணிட்டு போயிட்டாரு. ஸோ அதனால அவர் மேல கம்ப்ளைண்ட் வந்து கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லுவாரு. நான் அதை என்ன பண்றேன், ரெக்கார்ட் பண்ணிட்டு அதுக்கு வந்து விசாரிக்கிறேன். விசாரிச்சுட்டு ஒரு கிரைம் நம்பர் கொடுக்குறேன், எஃப்ஐஆர் நம்பர்னு சொல்லுவோம், கொடுத்து இது பண்ணுவோம். அதுக்கு அடுத்து இந்த வழக்கில் நான் வந்து விசாரிக்கிறேன். என்ன விசாரிக்கிறேன், ரோமியோ கௌதமை கூப்பிட்டு விசாரிக்கிறேன். இது வந்து உண்மையாகவே வந்து அவர் வந்து போனை வந்து தொலைச்சிருக்காரா, இல்ல இந்த கேஸை லேட்டா வந்தது காரணமா, இன்னைக்கு கிளாஸ் லேட்டா அட்டன் பண்றதுக்காக காரணமா ஒரு பொய் வழக்கு கொடுத்திருக்காரா அப்படிங்கிறதுக்காக நான் அவரை விசாரிக்கிறேன். அப்படி நான் விசாரிக்கும் பொழுது அவங்க பேரண்ட்ஸை கூப்பிட்டு விசாரிக்கிறேன். ஏன்னா இப்போ அவர் ஏர்ன் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டிலே இல்லையா, அவர் வந்து செலவு பண்ணக்கூடிய ஒரு ஸ்டூடெண்ட் இதுல இருக்காரு, இன்னும் ஏர்ன் பண்ணக்கூடிய ஒரு மெச்சூரிட்டி இண்டிவிஜுவலா வரல. அவங்க பேரண்ட்ஸ் கூப்பிட்டு வச்சு விசாரிக்கிறேன். இந்த மாதிரி ரோமியோ கௌதம் வந்து லேட்டா வந்திருக்காரு கிளாஸ்க்கு, அவர் போன் வந்து மிஸ்பிளேஸ் பண்ணிட்டேன்னு சொல்லியிருக்காரு, கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காரு. அவர் போன் வச்சிருந்தாரா இல்லையா, இல்ல சார் அவங்க அப்பாட்ட வந்து அவர் போன் வந்து கேட்டுக்கிட்டே இருக்காரு, போன் வந்து அவர் வாங்கி தரல, இது வந்து வேணும்னே வந்து டிலே வந்து இது பண்றதுக்காக தப்பா பொய்யா கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காரு, சாரி சார் நீங்க அவர் மேல எந்த ஆக்ஷன் எடுக்காதீங்க, நீங்க வந்து அந்த கம்ப்ளைண்ட்டை வாபஸ் வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்றாரு. உடனே நான் என்ன பண்றேன், சட்டத்தின்படி நடக்கக்கூடிய நான் என்ன பண்றேன், நீ வந்து மிஸ்யூஸ் பண்ணிருக்க லாவை, அதனால கிவிங் ஃபால்ஸ் எவிடன்சஸ் ஆர் கிவிங் ஃபால்ஸ் கம்ப்ளைண்ட் அப்படிங்கிற ஒரு இதுல செக்ஷன் 194 ஐபிசில நான் வந்து உன் மேல ஒரு கம்ப்ளைண்ட், ஒரு எஃப்ஐஆர் ரெஜிஸ்டர் பண்றேன். சரியா, ஃபர்ஸ்ட் இன்ஃபர்மேஷன் ரிப்போர்ட். இப்போ இந்த ஃபர்ஸ்ட் இன்ஃபர்மேஷன் ரிப்போர்ட்ல ஏதோ ஒரு விஷயம் நான் என்ன பண்றேன், ஒரு அவசியமான ஒரு விஷயத்த நான் என்ன பண்றேன், இன்க்ளூட் பண்ண தவறிடுறேன், எக்ஸ்க்ளூட் பண்ணிடுறேன், மறந்து போய் ஒமிட் பண்ணிடுறேன். நானும் ஏதோ பல வேலைகள்ல இருப்பேன் இல்லையா, எனக்கும் ஏதோ பர்சனல் கமிட்மெண்ட்ஸ்லாம் இருக்கும். நான் என்ன பண்றேன், அந்த நபர் சொல்லாம விட்டுருக்கலாம், இல்ல நான் அவர் சொன்னதை நான் சரியா எழுதாம இருக்கலாம். நாளைக்கு இந்த கேஸ் ட்ரையல்ல வரும்போது இது என்ன அக்யூசேஷன், அந்த போனுங்கிறதா முக்கியமான பாயிண்ட். அந்த எஃப்ஐஆர்ல அந்த வார்த்தையும் என்ன பண்ணிருக்கு, மிஸ் ஆயிருக்கு. இப்போ இதை ஒரு முக்கியமான ஒரு கிரவுண்டா நாளைக்கு ஆர்குமெண்ட்ல எடுத்து பண்ணும் பொழுது கோர்ட் என்ன பண்ணணும்னா, இட் would go into the provisions of section 154. It would say it is only a first information at hand at the first instance. முதலில் ஒரு தகவல் ஒரு தோராயமாக ஒரு அந்த இன்வெஸ்டிகேஷன் ஆபீஸ்ல இருக்கக்கூடிய அந்த போலீஸ்க்கு தெரிவிக்கப்படுது. அது மட்டுமே ஒரு விஷயத்த முழுமையாக சொல்லிவிடும்னு சொல்ல முடியாது. சப்சிக்வெண்டா அது சம்பந்தப்பட்ட பொருட்களை சீஸ் பண்ணணும், சம்பந்தப்பட்ட நபர்களிடம் வாக்குமூலம் பெறணும், சம்பந்தப்பட்ட இடத்துக்கு போய் என்ன சொல்றது, ஒரு ஆக்சிடென்ட் ரிப்போர்ட் ரெடி பண்ணணும், இல்ல சம்பவம் நடந்த இடத்துக்கு போய் மகசர் ஸ்கெட்ச் வரையணும், அந்த நபர்களை விசாரிக்கணும். இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்கு. எனக்கு சப்சிக்வெண்டா சில எவிடன்சஸ் கிடைக்கலாம், சில விஷயங்கள் ஒமிட் ஆயிருக்கலாம், சில விஷயங்கள் சேர்க்கப்பட்டிருக்கலாம். அதனால ஃபர்ஸ்ட் இன்ஃபர்மேஷன் ரிப்போர்ட்ல ஒரு விஷயம் லேக்குனா இருக்குங்கிறதுக்காக மட்டுமே நான் அந்த பெனிஃபிட்டை வந்து அந்த அக்யூஸ்டுக்கு கொடுக்கணுங்கிற அவசியம் கிடையாது அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு கோர்ட் வருது. இப்படி ஒரு முடிவுக்கு வந்துச்சுன்னா அப்ப அந்த கோர்ட் வந்து அந்த எஃப்ஐஆர்ங்கிற அந்த ப்ரொவிஷன் 154 சிஆர்பிசியை எப்படி எடுத்திருக்கு, whether it has taken it as a mandatory thing or a directory thing, it has taken it as a directory thing. அதே இன்னொரு கேஸ் வருது ஃபர்ஸ்ட் இன்ஃபர்மேஷன் ரிப்போர்ட்ல. அந்த கேஸ்ல ஒரு பர்டிகுலர் விஷயம் வருது, ஃபர்ஸ்ட் இன்ஃபர்மேஷன் ரிப்போர்ட் வந்து டிலே, எவ்வளவு நாள் டிலே, ரொம்ப தாமதமான டிலே. அந்த சம்பவம் நடந்ததுக்கும் அதுக்கும் நடுவில் பல விஷயங்கள் நடந்திருக்கு. ஒரு சிவில் டிஸ்பியூட், சரியா, ஒரு சிவில் டிஸ்பியூட், சொத்து பிரச்சனை, அண்ணனுக்கும் தம்பிக்கும். அந்த அண்ணனுக்கும் தம்பிக்கும் சொத்து பிரச்சனை நடக்கும்போது அதுல ஒரு நபர் என்ன பண்றாரு, கோர்ட்டுக்கு போறாரு, இன்ஜங்ஷன் வாங்கிடுறாரு. இந்த மாதிரி இந்த இடம் 2 பேருக்கும் சொந்தமாக இருப்பதனால் இவர் இந்த இடத்தில் வீடு கட்டக்கூடாது அப்படின்னு சொல்லி வாங்கிடுறாரு. இதனால பாதிக்கப்பட்டவன் என்ன பண்றான், உடனே ஸ்டேஷனுக்கு போறான், அங்க அவனுக்கு தெரிஞ்ச ஆளுகிட்ட கொடுக்க வேண்டியதை கொடுத்து அவனுக்கு அகேன்ஸ்டா ஒரு எஃப்ஐஆர் ரெஜிஸ்டர் பண்றான். இன்னைக்கு இந்த எஃப்ஐஆரை வந்து பேஸ் பண்ணி ஒரு கேஸ் நடக்குது. அப்போ வந்து நம்ம என்ன பிளேஸ் பண்றோம்னு பாத்தீங்கன்னா, இது மாதிரி இது வந்து சம்பவம் நடந்து இத்தனை நாட்களுக்கு பிறகு நான் இந்த நீதிமன்ற தீர்ப்பை வாங்கினதுக்கு அப்புறமா சம்திங் ஹாஸ் பீன், இது ஒரு ஜோடிக்கப்பட்ட ஒரு இது, அதனால இதை வந்து ரத்து பண்ணணும் அப்படின்னு சொல்றோம். கோர்ட் வந்து கோ த்ரூ பண்ணுது. The same court now accepting your argument and stating that it is vitiated by malafidness, so it has to be quashed அப்படின்னு சொல்றாரு. ஒரே 154 சிஆர்பிசிய 2 தருணங்கள்ல ஒரு தருணத்துல என்ன சொல்லுது, 154 சிஆர்பிசிங்கிறது ஒரு ஃபர்ஸ்ட் இன்ஃபர்மேஷன் ரிப்போர்ட். At the first instance a person is conceived about the facts of the case. அதற்காக ஒட்டுமொத்த விஷயங்களும் அந்த எஃப்ஐஆர்ல இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது அப்படின்னு சொன்ன அதே நீதிமன்றம் இன்னொரு வழக்குல என்ன சொல்லுது, எஃப்ஐஆர் வந்து ஒரு மேண்டேட்டரி, ஒரு வைட்டல் அண்ட் ஃபோர்மோஸ்ட் ஃப்ரண்ட் பார்ட் ஆஃப் அ இன்வெஸ்டிகேஷன். அதுல இதோ ஒரு விஷயம் இல்ல அது பல சந்தேகங்களை உள்ளடக்கியதாக இருக்கிறது, அதன் அடிப்படையில் நடந்த ஒரு விசாரணை சரியாக இருக்காது, அதனால நான் அதை ரத்து பண்றேன் அப்படின்னு சொல்றேன்.
இது எதுக்காக சொன்னேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, sometimes the word used may be may, or sometimes the word used may be shall, but it may be used vice versa. பொதுவாக நம்ம என்ன நினைப்போம், மேன் இருந்தா அது வந்து என்னது டைரக்டரி எனாக்ட்மெண்ட், ஷால் இருந்தா அது மேண்டேட்டரி எனாக்ட்மெண்ட் அப்படின்னு நினைப்போம். ஆனால் உண்மை அப்படி கிடையாது, அப்படி இருக்கணுங்கிற அவசியமும் கிடையாது. சரியா? அதை சொல்லணுங்கிறதுக்காக தான் இந்த இல்லஸ்ட்ரேஷன் சொன்னேன். சரி, என்ன சார் இவ்வளோ விஷயங்கள் இருக்கு, எப்படி நான் இதை வந்து ஒரு எடுத்துக்கிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா, there is never a straight jacket formula for any kind of interpretation. Interpretation itself is an evolving document. அப்போ ஒவ்வொரு கேஸுடைய ஃபேக்ட்ஸுக்கு ஏற்ற மாதிரி சில நேரங்களில் சில விஷயங்கள் மே அப்படிங்கிறதால ஆனா நீங்க ஒரு அடிப்படை விஷயங்களை தெரிஞ்சுக்கணும். அப்போ அதை யூஸ் பண்ணிருக்கக்கூடிய வேர்டின் அடிப்படையில ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணிக்கலாம், இன்டர்பிரட் பண்ணிக்கலாம், இல்ல கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிக்கலாம். இதை வந்து நம்ம ஸ்ட்ரிக்டா ஃபாலோ பண்ணணும்னு அவசியம் கிடையாது, இதை இப்படி பண்ணா போதும் அப்படின்னு இருக்கு. அப்படின்ட்டு இன்னொரு சில விஷயங்கள்ல ஷால்னு இருக்கு, மஸ்ட்னு இருக்கு, அப்போ நம்ம இதை கம்பல்சரி ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு இருக்கு. சில நேரங்கள்ல இது வைசி வர்சாவும் எடுத்துக்கொள்ளப்படும். சில நேரங்கள்ல மேன் இருக்கிறத கூட கம்பல்சரி ஃபாலோ பண்ணணுங்கிற அவசியம் இருக்கு. சரியா? அன்னைக்கு ஒருத்தர் உங்க ஃப்ரெண்டு வந்து மேண்டேட்டரி பெயிலை பத்தி சாட் பாக்ஸ்ல டைப் பண்ணிட்டு சார், மேண்டேட்டரி பெயில்னா என்ன சார்? ஒரு குற்ற வழக்குல 174 சிஆர்பிசில ஒரு குற்றம் நடந்து 90 நாட்களுக்குள்ளாக, அதிகபட்சம் ஒரு 120 நாட்களுக்குள்ளாக குற்றப்பத்திரிகை சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணணும்னு சொல்லி போட்டிருக்காங்க ப்ரொவிஷன்ல. சப்போஸ் இப்போ இன்னைக்கு வந்து ஆக்சுவலா பாத்தீங்கன்னா ஒர்க் லோடு எத்தனை பேருக்கு எத்தனை போலீஸ் இருக்காங்க நம்ம நாட்டுல, நம்ம தமிழ்நாட்டுல ஒரு 13,000 பேருக்கு ஒரு போலீஸ் தான் இருப்பாங்க. அப்படி இருக்கும் பொழுது எல்லா கேசஸ்லயுமே கரெக்ட் டைமுக்கு சார்ஜ் ஷீட்டை ஃபைல் பண்ண முடியாது. அப்ப அந்த ஒரு கிரவுண்டை பேஸ் பண்ணி இந்த கேஸை ரத்து பண்ணணும்னு சொல்லிட்டா அப்போ பாதிக்கப்பட்டவங்களுக்கு நீதியே வழங்கப்படாது. Even though that provision has been enabled under section 174 CRPC and everything has been set clear that it should be filed within these many days, etc. etc. இதெல்லாம் வந்து என்ன பண்ண மாட்டேங்கிறாங்க கோர்ட்டு, இதன் அடிப்படையில ஒரு முடிவுக்கு வர மாட்டேங்கிறாங்க. ஏன் அப்படின்னா அதை மட்டுமே ஒரு கிரவுண்டா வச்சு நம்ம ஒரு கேஸை வந்து ரத்து பண்ணிட்டோம்னு சொன்னா நீதி சரியாக கிடைக்கப்படாமல் போய்விடும். அதே விஷயங்கள் அதே மாதிரி இதுல வேற ஒரு சில விஷயங்கள் இருக்கு. உதாரணத்துக்கு கான்ஸ்டிடியூஷன்ல ஆர்டிகல் 22ல சொல்றாங்க, ஒருவரை கைது செய்தால் அவர் 24 மணி நேரத்திற்குள் மேஜிஸ்ட்ரேட் கிட்ட கொண்டு போய் நிப்பாட்டணும். அவர் கைது செய்யப்பட்ட காரணத்தை அவருடைய குடும்ப உறுப்பினர்கள் யாராவது ஒருவருக்கு தெரிவிக்க வேண்டும். கிரவுண்ட்ஸ் should be given, grounds of arrest and the arrest intimation should be given to the family members of the accused அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அதை வந்து என்ன பண்றாங்க, ஸ்ட்ரிக்டா இன்டர்பிரட் பண்றாங்க மேண்டேட்டரி ப்ரொவிஷன் அப்படின்னு சொல்லிட்டு. பிகாஸ் it is embodied in part 3 of the constitution, fundamental rights of constitution. When a person's liberty is in question, when a person's life is in question, any provision interpreting such thing should be strictly followed அப்படின்னு சொல்றாங்க கோர்ட். இப்போ யோசிச்சு பாருங்க, ஏதோ ஒரு சட்ட புத்தகத்துல ஒரு இடத்துல இருக்கக்கூடிய ஒரு விஷயத்த ஸ்ட்ரிக்டா ஃபாலோ பண்றாங்க, இன்னொரு இடத்துல இருக்கக்கூடிய ஒரு ப்ரொவிஷனை டைரக்டரியா ஃபாலோ பண்றாங்க. ஸோ அப்போ நம்ம இதை எப்படி நம்ம தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா, எப்படி தெரிஞ்சுக்கிறது? பை ப்ராக்டிஸ் அண்ட் பை அப்ளிகேஷன். If you go through the provisions, any ordinary prudent man would say this thing is simple, this thing is trivial or frivolous, ஒண்ணுமே இல்லாத ஒரு விஷயம். இந்த ப்ரொவிஷனை நம்ம பாக்குறோம், இந்த ப்ரொவிஷன்னால ஒரு கிரேவ் இன்ஜஸ்டிஸ் வந்திருக்கு அப்படின்னு நம்ம சொல்ல முடியுமா? கிரேவ் இன்ஜஸ்டிஸ் has happened or miscarriage of justice has happened அப்படின்னு சொல்ல முடியுமா? இந்த அதிகாரியின் இந்த தவறினால் ஒரு நீதி வந்து கேள்விக்குறியாக்கப்பட்டிருக்கு, ஒரு அநீதி இழைக்கப்பட்டிருக்குன்னு சொல்ல முடியாத போது அந்த ப்ரொவிஷனை நம்ம எப்படி எடுத்துக்கணும்? டைரக்டரின்னு எடுத்துக்கணும். அது உண்மையாகவே அப்படி ஒரு பாதிப்பு ஏற்பட்டிருக்கு அப்படின்னா அப்போ அதை மேண்டேட்டரின்னு எடுத்துக்கணும். சரியா? இது சம்பந்தமான கேஸ் லாஸ்லாம் நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். இப்போதைக்கு நீங்க தெரிஞ்சுக்கோங்க, யூஸ் பண்ணிருக்கக்கூடிய வேர்ட்ஸ் வச்சு ஃபர்ஸ்ட் ஒரு ஆக்ட் மேண்டேட்டரியா டைரக்டரியான்னு பாக்குறோம். அது மட்டுமே வச்சு நம்ம பாக்குறது கிடையாது. சில நேரங்கள்ல ஒய்சி வர்சியாவும் எடுத்துக்கொள்ளப்படுகிறது. அப்போ அதோடைய என்ன பாக்குறாங்கன்னா, டு த கோர் வாட் இஸ் த இன்டென்ட் ஃபார் யூசிங் தோஸ் வேர்ட்ஸ், தட் ஆல்சோ பிளேஸ் அன் இம்பார்ட்டன்ட் ரோல். இஃப் த இன்டென்ட் இஸ் வெரி மச் டெலிபரேட் and it has been done so அப்படின்னா அப்ப அது வந்து மேண்டேட்டரி ஆகப்படுகிறது. That intent is just a guidelines or just a regulating thing and not a governing thing அப்படின்னா it amounts to டைரக்டரி அப்படிங்கிற விஷயங்களை நீங்க தெரிஞ்சுப்பீங்க. இது சம்பந்தப்பட்ட கேஸ் லாஸ் இன்னும் சில விஷயங்களை நான் அடுத்த கிளாஸ்ல டிஸ்கஸ் பண்றேன். ஸோ இதுதான் வந்து இன்னைக்கு கிளாஸ்க்கு. உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தா நீங்க இப்ப கேட்கலாம். நான் உங்களை அன்மியூட் பண்றேன்.
உங்களை அன்மியூட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் இந்த 100 செகண்ட்ஸ்ல நீங்க என்ன கேட்கலாம். ஆடியோ சிஸ்டம் வந்து கொஞ்சம் பிரச்சனையா இருந்துச்சு, அதனால ஹெட்ஃபோன் இல்லாமல் எடுத்தேன். ஐ திங்க் இட் would be audible. உங்களுக்கு கேட்கறதுல அதெல்லாம் எந்த ஒரு இதுவும் இல்லை இல்லையா? ஸ்டார்டிங்லேயே